Hello everyone, welcome to our channel Priya's Carving and myself Priya. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் thumbnail வச்சு பார்த்துருப்பீங்க, அது இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம 8 ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் நம்ம டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வெரி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் க்ளீனிங் யுவர் ஃபேஸ் ட்வைஸ் a day. ஸோ இது ஏன் ட்வைஸ் a day அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா ஃபேஸை வாஷ் பண்ணுவாங்க. இதனால வர ப்ராப்ளம்ஸ், நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கனால வர ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட ஸ்கின்னை அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கிடும். ஒன்ஸ் அது நம்ம ட்ரை ஆகிடுச்சு, நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல மாய்ஸ்சர் திருப்பி கொண்டு வர்றதுக்காக நம்ம ஸ்கின்லேயே சீபம் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னுமே சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஆயிலை நிறையவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும், அதனால தான் நம்மளுக்கு ஆக்னி வரும். ஸோ இது நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னே பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2 வாட்டி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணுவோம்னா நம்ம ஸ்கின்னை அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கி அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயிலே அந்த சீபம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆயில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ஆக்னி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க ட்வைஸ் டே டெஃபினட்டாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அதுக்கு மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் வேரிங் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட்டாக வரணும், பட் இட்ஸ் ஃபைன். எனக்குமே இந்த ஒரு கேள்வி இருந்தது, சன்ஸ்க்ரீன் வீட்டில் யூஸ் பண்ணணுமா, ஏன் நம்ம வீட்டில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், அதனால் என்ன அப்படின்னு நானுமே இது நினச்சிருக்கேன். அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எதனால் நம்ம வீட்லேயே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும் போது கூட ஏதாவது ஒரு வழியாக சன்லைட் அந்த யூவி ரேஸ் வரும். அப்படி வரும்போது அது நம்ம ஸ்கின்ல படும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி உங்களோட இப்போ விண்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம நிற்கும் போது கூட அந்த கிளாஸ் வழியாக கூட நம்மளுக்கு அந்த சன்னோட யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டால் நம்ம ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ இதெல்லாமே தடுக்கிறதுக்கு தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம். வீட்லேயே கூட நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கூட அவங்க சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் இந்த ஒரு ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் இல்லாம கூட இருந்திருக்கும். ஆனா கண்டிப்பா ஃபோன் இல்லாம இருக்கவே மாட்டோம். ஸோ நம்ம மொபைல்ல பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல வர லைட் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை அந்த லைட் கூட நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே தடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த சன்ஸ்க்ரீன் போடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, நீங்களுமே சன்ஸ்க்ரீன் வீட்டில் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணுறது. இப்போ தான் அங்கே ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நானே இதை விட்டுட்டேன். ஏன்னா அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது அது எவ்வளோ நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நேச்சுரலாக நம்ம ஸ்கின்ல ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆயிலை இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதுவுமே இன்னும் பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் ட்ரை ஆகும், அதே மாதிரி ஆக்னி வரும், அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால ஹாட் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வார்ம் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் செப்பரேட்டிங் ஃபேஸ் டவல். நம்ம இப்போ குளிக்க போகிறோம் அப்படின்னா 2 டவல் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸ்க்கு, இன்னொன்று உங்கள் பாடிக்கு. ஏன்னா நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுற டவலே உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா பாடியில் இருக்க ஜெர்ம்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வருது. ஏன்னா அது அப்படியே ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டவலை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் மற்றவங்க டவலையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது இந்த மாதிரி ஆக்னி அது இதுன்னு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் உங்கள் டவலை ஷேர் பண்ணுறது மூலிமா அடுத்தவங்களுக்கு அது அது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட, இந்த மாதிரி ஆக்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் அவங்க டவலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்குமே அது வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ டவல் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம், பட் அது ஓவராக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்
சீக்கிரமாக நம்ம ஸ்கின்ல வந்து wrinkles வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே ரெட் ஆகிடும், ரொம்பவே இச்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கூட பீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுவும் சொல்கிறாங்க, அதாவது ஆக்னி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓவராக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது. ஸோ எக்ஸ்ஃபோலியேட் வந்து ஓவராக பண்ணாதீங்க. வீக்லி ட்வைஸ் இஸ் குட் டு கோ. டெய்லி யூஸ் பண்ணுறது அண்ட் ஓவராக லைக் 4 times 3 times எல்லாம் வீக்கில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி டச்சிங் யுவர் ஃபேஸ். நம்ம ஃபேஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக டச் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தால் கூட நம்ம ஸ்கின்னை நம்ம கான்ஸ்டண்ட்டாக டச் பண்ணும் போது நம்ம கையில் இருக்க அந்த டர்ட்டு அதெல்லாமே வந்து நம்ம ஸ்கின்ல வந்து போயிடும். அப்படி போனால் தான் அது வந்து ஒரு பிம்பிளாக வருதோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் உங்கள் ஃபேஸை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டச் பண்ணாதீங்க. அது டச் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கு பாஸ் ஆகாமல் நம்ம ஸ்கின் அப்படியே நார்மலாக இருக்கும். 7th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் வாஷிங் த பில்லோ கேஸ். நம்ம வந்து நம்மள நிறைய பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணுவேன் இந்த பில்லோ கேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பில்லோ கேஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 daysக்கு நான் வந்து ஒரு சைடில் அந்த பில்லோவில் ஒரு சைடில் நான் படுப்பேன். அதர் 2 days இன்னொரு 2 daysக்கு வந்து அப்படியே அந்த பில்லோ ரொட்டேட் பண்ணி இன்னொரு சைடில் வந்து நான் படுப்பேன். ஸோ இந்த மாதிரி 4 days ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நான் வாஷ் பண்ண வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே இது மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் அதனால் சும்மா வாஷ் பண்ண அதுவும் என்ன வந்து சும்மா தான் வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப லேசி நான். ஸோ அதனால் சும்மா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 2 days வந்து ஒரு சைட்லையும் இன்னொரு 2 days வந்து அது பில்லோ திருப்பி போட்டு இன்னொரு சைட்லையும் வந்து தூங்கும்போது 4 days அப்படியே போய்ட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி திருப்பி அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட உங்கள் பில்லோ கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இந்த ட்ரிக்கையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். 8th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் டூ மச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து பிரைட் ஆகிடும், நம்ம வந்து க்ளோயிங் ஆகிடும் அப்படின்ற அது எல்லாமே வந்து ஒரு மித். அது வந்து நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மினிமலாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் கூட அது வந்து நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகிற ப்ராடக்ட்ஸாக இருந்தால் உங்கள் ஸ்கின் வந்து அதுக்கு நல்லாவே ரியாக்ட் பண்ணும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து உங்கள் ஸ்கின் அதை எடுத்துக்கலன்ற போது அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் தான் பண்ணும். ஸோ இருக்கிற ஸ்கின்னை நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்கின்னை விட இதை வந்து இன்னும் வேர்ஸாக கொண்டு போகிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃபேஸ்லலாம் போட்டு அது வந்து ஃபுல்லாக வேர்ஸாக கொண்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டால் தான் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும்ன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு மித். ஸோ மினிமல் அமௌண்ட் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அது வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, அதே மாதிரி வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது நல்லா சூட் ஆகுது அப்படின்னா கூட அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எஸ், இப்போ நம்ம டாபிக் வந்து முடிஞ்சிடுச்சு. 8 ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். சோப் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா pH லெவல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அது வந்து உங்கள் பாடிக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் வந்து ஃபேஸ்க்கு வந்து தயவு செஞ்சு வந்து சோப் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேஸ்க்குன்னு ஃபேஸ் வாஷ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எந்த ஃபேஸ் வாஷ் செட் ஆகுதோ அந்த ஃபேஸ் வாஷை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய ஃபேஸ் வாஷஸ் இருக்குது, ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு போட்டு இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். அந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது வந்து சூட் ஆகாது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ், ஆக்னி ப்ரோன் அப்படி இப்படின்னு நிறைய ஃபேஸ் வாஷஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்த உடனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கிவிங் ப்ராடக்ட்ஸ் enough time to work. இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போடுறோம், இப்போ வந்து நம்ம சீரம் போடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறோம், சீரம் போடுறோம், உடனே அதுக்கு மேலே நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுருவோம், உடனே அதுக்கு மேலே நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுருவோம். அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 1 minute இல்லை 2 minutes வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட ஒரு 2 minutes நீங்கள் விட்டுருங்க. 2 minutes கழிச்சு நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்கள் வந்து உடனே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ உங்கள் போர்ஸை வந்து அது என்ன பண்ணும், உங்கள் போர்ஸ் அது கிளாக் பண்ணி உங்களுக்கு அதுவே வந்து ஆக்னியாக வந்து அது கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உடனே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல போடுறது வந்து. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் அப் ப்ராடக்ட்ஸ் டூ ஆஃபன்.
டக்கு டக்குன்னு வந்து நம்ம ரொட்டீனை வந்து மாற்றுறது. இப்போ வந்து நம்ம 1 வீக்கு ஒரு ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கே நம்ம இன்னொரு ரொட்டீனுக்கு நம்ம மாறக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ரொட்டீனுக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் அதோட இதை செட் பண்ணி அது ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு உடனே நீங்கள் மாறும்போது உங்கள் ஸ்கின் என்ன ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். எதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 months இல்லை 3 monthsக்கு மேக்ஸிமம் 3 monthsக்கு வந்து நீங்கள் ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு 3 monthsக்கு வேணால் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம், அது உங்களோட இது. பட் உடனே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப குயிக்காக வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. So that's it for today's video guys, and I hope you all like this video. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா then do like, share, comment and subscribe to our channel. Thank you so much for watching this video. And also நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். Griya's Carvingனு இருக்கும். And see, yes, thank you so much for watching this video. Bye bye.